ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சின்ன மோட்டரை வச்சு ஒரு ஸ்மோக் மிஷின் வந்து எப்படி பண்ணுறது, சிம்பிளாக ஒரு சின்ன ஸ்மோக் மிஷின் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிவிசி பைப் ஒன்று எடுத்துக்கிட்டு இதை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா இதுக்குள்ளே தான் நம்ம மோட்டரை வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதே மாதிரி வாட்டர் கேன் மூடி வந்து ஒன்று எடுத்துக்கிறேங்க. இதே மாதிரி இன்னொரு மூடியும் எடுத்துக்கோங்க. மொத்தம் 2 மூடி வேணும். அந்த மூடியில் வந்து இந்த மாதிரி சின்னதாக 2 வாட்டர் கேன்லேயுமே ஹோல் போட்டுக்கோங்க. ரெண்டு எம்டி பேனா எடுத்துக்கோங்க. உள்ள ரீஃபில் வந்து எடுத்துகிட்டு வெறும் எம்டியாக இருக்கணும். ஏன்னா இது வழியாக தான் ஸ்மோக் வந்து வெளியில் வரும். இந்த பிவிசி பைப்பில் ஒரு ஹோல் ஒன்று போட்டு இந்த பேனை வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு ஒரு சின்ன ஹோல் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரொப்பைலர் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது மூடி வச்சோ இல்லை 3D பிரிண்டர் இருந்துச்சுன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. இல்லைனா ஒரு சின்ன விளையாட்டு ஜாமான்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரொப்பைலரை ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. மோட்டரில் மாட்டிக்கோங்க. நம்ம வாட்டர் கேன் மூடியில் வந்து இந்த சைடு விட்டு இந்த சைடு மாட்டிக்கலாம். இதை வந்து நம்ம அந்த பிவிசி பைப்புக்குள்ளே மாட்டி வச்சிடலாம். ஓகேவா? இந்த சைடு வந்து இன்னொரு ஹோல் போட்ட வாட்டர் கேன் மூடியை வந்து நம்ம மாட்டிக்குவோம். இப்போ வந்து நம்ம அந்த எம்டி ரீஃபில் பேனாவை வந்து ஒன் சைடு மேலே மாட்டிக்கலாம், ஒன்று வந்து இந்த சைடு மாட்டிக்கலாம். ஓடும் குளூகன் வச்சு எல்லாத்தையும் சீல் பண்ணிக்குவோம். லீக்கேஜ் இருக்கக்கூடாது. அப்போ தான் ஸ்மோக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வெளில வரும். இந்த மோட்டரையும் ஸ்ட்ராங்காக ஓட்டிக்கலாம். கரெக்டாக்கா ஆடாதில்ல.
இந்த மோட்டரில் 2 ஒயரை சால்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேட்டரிலையும் 2 ஒயரை சால்டிங் பண்ணிக்கோங்க. ஒரு எம்டி பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வந்து பேட்டரியை ஃபஸ்ட்டு ஒரு ஓரமாக ப்ளேஸ் பண்ணிடுவோம். இதில் வந்து ஒரு சுவிட்ச் ஒன்று வச்சுக்கலாம், ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி. இது மேலே வந்து நம்ம மோட்டரை வச்சு ஒட்டிக்கிட்டுருவோம். சைடில் ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு இந்த ஒயரு உள்ளே வர்றதுக்காக சின்ன ஹோல் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இது வழியாக 2 ஒயரையும் உள்ளே விட்டலாம். பேட்டரியிலேருந்து ஒரு ஒயர் எடுத்து சுவிட்சுக்கு கொடுத்துருக்கோம். சுவிட்சிலேருந்து உள்ள ஒயர் வந்து மோட்டருக்கு கொடுத்துட்டு மோட்டர்லேருந்து இன்னொரு ஒயர் வந்து பேட்டரி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் கனெக்ஷன், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்மோக் மிஷினை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆகுது. ஓகே, ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கிட்டு அதை சின்னதாக மடிச்சுக்கிறேங்க. கீழே உள்ள அந்த பேனாக்குள்ளே வந்து சொருகி வச்சுக்கிறேங்க ஒன் சைடு. ஓகே, இப்படி வைக்கலாமே. இதை வந்து பற்ற வச்சுக்குவோம். இப்போ டபுள் சைடு போக வரதுனால பேப்பர்லேருந்து போக வருது, இந்த வழியாகவும் போக வருது. அதனால் நமக்கு இன்னும் சரியாக தெரியலை, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், நிறையா போக வருது. ஏதோ ஃபேக்ட்ரியிலேருந்து போக வர்ற மாதிரியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது எரிஞ்சு உள்ளே போயிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஒன் சைடு போக வர்றது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இப்போ பாருங்கள், நிறையா புகை வருது, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த மோட்ரு வந்து ஆன் பண்ணாமல் சும்மா பேப்பரை வந்து பற்ற வச்சு பார்த்தோம். ஆனால் எந்த ஸ்மோக்கும் வெளியில் வரல. மோட்ரு ஆன் பண்ணால் தான் அதை சக் பண்ணி வெளியில் இழுக்குது. வருது. நம்ம ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.